ஒரு காலத்தில் மொழி இறைவன் தோற்றினா இந்த பக்கம் உடுக்கையில் இப்படி ஒரு அடித்தா ஒரு மொழி வந்தது, இப்படி ஒரு அடித்தா, அதெல்லாம் நாம் சொல்லுகிறது இல்லை. தமிழ் இந்தோ ஐரோப்பிய சொற்களின் ஒப்பிட்டு அகராதி 4 அகராதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளைத்தான் நாம் இங்கு கருத்தரங்காக அமைத்திருக்கிறார்கள். எனவே இதற்கு முன்பு திராவிட சொற்பிறப்பியல் அகராதி ஒன்று ஒரு 45-60 ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்டது. டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி டி எமினோ எம்பி பரோ என்கிற இரு அறிஞர்கள் வெளியிட்டார்கள். அதையும் இந்த அகராதியும் ஒப்பிட்டு தான் நாம் இங்கு ஒரு சில செய்திகளை நாம் பேசவிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற இருபெரும் மொழி குடும்பங்களில் ஒன்று திராவிட மொழி குடும்பம். அதில் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு என்கிற 22 மொழிகளை கொண்டது அந்த திராவிட சொற்பிறப்பியல் அகராதி, டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. திராவிட குடும்பத்தில் மூத்த மொழியான தமிழ், அதனுடைய வேர் சொற்களை இந்தோ ஐரோப்பிய குடும்ப மொழிகள் சொற்களோடு ஒப்பிட்டு தொகுத்த அகராதி தான் இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பிட்டு அகராதி. இந்த ரெண்டுமே ஒப்பீட்டு அகராதிகள் தான், கம்பேரிட்டிவ் டிக்ஷனரி தான். இந்த ஒப்பீட்டு அகராதிகளையும் ஒப்பிட்டு கூறுவது தான் இந்த நாம் இப்போ பேச இருக்கிறது. இதில் மூல மொழி என்று ஒன்று இருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் சொன்னது போல், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது போல் எல்லா மொழிகளும் ஒரே தரத்தது தான், இதில் உயர்வு தாழ்வில்லை என்றெல்லாம் கூறுவார்கள். மொழியல் அப்படி தான் பார்க்கிறது. எந்த மொழியானாலும் சரி, உலக செய்திகளை எந்த மொழி எடுத்துக்கொண்டு போய் அந்த தாய்மொழியாளர்கள்ட்ட கொடுக்குதோ அதுதான் சிறந்த மொழி. முதல்லலாம் சொல்லுவாங்க, இது தேவ மொழி, இது மனித மொழியெல்லாம், அதெல்லாம் அறிவியலுக்கு பொருந்தாது. இதில் உலக மொழிகளில் எப்படி தோன்றியிருக்குங்கிற ஒரு சின்ன செய்தியில், மூல மொழி ஒரு மொழி தான் தோன்றியிருக்கோம் உலகத்தில். அந்த மூல மொழியிலிருந்து தான் மக்கள்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, தோன்றிய இடத்துல. அங்கேருந்து பிரிந்து போய் பல கூட்டங்களாக குடும்ப மொழிகளாக போயிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்தது தான் இங்கு இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி. இந்த அகராதியில் மூல மொழியில் பல காலகட்டங்களில் மக்கள் பிரிந்து போயிருக்கிறாங்க கூட்டமாக. அவங்களுடைய வாழ்முறைக்கு தகுந்தது போல், அவங்களுடைய நிலத்துக்கு தகுந்தது போல், தொழிலுக்கு தகுந்தது போல் மொழிகள்லாம் தனித்தனி சிறப்புகளை கொண்டதாக உருவாயிட்டது. ஆனாலும் கூட அடிப்படையில் அந்த சொற்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இதெல்லாம் அறிவியல் தான் சொல்லுது, மொழியியல் தான். மொழிங்கிறது ஒரு அறிவியல். ஒரு காலத்தில் மொழி இறைவன் தோற்றினா இந்த பக்கம் உடுக்கையில் இப்படி ஒரு அடித்தா ஒரு மொழி வந்தது, இப்படி ஒரு அடித்தா, அதெல்லாம் நாம் சொல்லுகிறது இல்லை. இதுதான் மொழியியல் சொல்லுகிற அறிவியல். இதில் எத்தனை பேர் எந்த பகுதிக்கு போனாலும் சரி, அந்த மூல மொழியிலிருந்து அந்த அடிச்சுவடுகள் இந்த மொழியில் பதிந்திருக்கிறது என்பது தான். இப்பொழுது இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் இந்தோ ஐரோப்பிய மொழியை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று மேலே இந்தோ ஐரோப்பிய மொழி, ஒன்று கீழே இந்தோ ஐரோப்பிய மொழி. இந்த மேலே இந்தோ ஐரோப்பிய மொழி இன்றைக்கு ஐரோப்பாவில் அவங்கவுங்களும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அரசாட்சியை அமைந்து ஒவ்வொரு நாடுகளாக இருக்குது. ஏறக்குறைய நிறைய நாடுகள், 450 மொழிகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதேபோல் கீழே இந்த ஐரோப்பிய மொழிகளில் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பல மொழிகள் இருக்கிறது. ஆனால் தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு ஒற்றுமை. தமிழ்ங்கிறது ஒரு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். அது இந்தோ ஐரோப்பியங்கிறது வேறு மொழி குடும்பம். ஆனால் இந்த மொழிகளுக்கு இடையில் ஏதாவது ஒற்றுமை இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து அதை பாவாணர் என்பவர் ஒரு மொழி அறிஞர் அதை ஆராய்ந்தார். அதில் இதுக்கு ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்கிற ஒரு சில ஒற்றுமைகளை கொடுத்தார். அந்த உறவு மூல உறவு அப்படின்னு சொன்னார். மேலை கீழே இந்தோ ஐரோப்பிய காட்டும் வேர்ச்சொல் தமிழ் மூலச்சொற்களாக இருக்கின்றன அப்படின்னு கால்டுவெல் ஏற்கனவே சொல்லியிருந்தார். பாவாணர் புதியதாக இல்லை, அவர் அங்கே கால்டுவெல்
ஐரோப்பாவிலிருந்து வந்தபொழுது இங்கே பார்த்துட்டு இங்கே அந்த மொழிகளுக்கும் இந்த மொழிகளுக்கும் அடிப்படையில் சில ஒற்றுமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒப்பிலக்கண நூலுக்கு பின்னாடி குளோசோரியல் அஃபினிட்டிஸ் என்கிற ஒரு பகுதியில் குறிப்பிடுறார். அங்கு தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் உறவை ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறார். இதற்கு பிறகு ஸ்டீஃபன் ஹில்லர் லெவிட் இங்கே படமாக இருக்கிறது. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்பு நம்முடன் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய அறிஞர். அவர் அந்த மூல மொழியை ஒத்துக்கொள்ளக்கூடியவர், நாஸ்டாட்டிக் ஸ்காலர். அவர் அந்த மொழியியல் அறிஞர் இது தமிழுக்கும் இதற்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கலாம் என்று அவர் நிறைய ஆய்வுகளை செய்திருக்கிறார். நம்மளுடைய இந்த இந்தோ ஐரோப்பிய அகராதியுடைய முதன்மை பதிப்பாசிரியர் அரசேந்திரனோடு நிறைய தொடர்புள்ளவர். எங்களோடெல்லாம் நிறைய தொடர்பு கொண்டு பாவாணரை அங்கு தெரிந்தவர். அதனால் பல செய்திகளோடு தொடர்பு கொண்டு அவர் நிறைய ஆய்வுகளை, நிறைய ஆய்வு நூல்களை, ஆய்வு கட்டுரைகளை படைத்திருக்கிறார். தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் வேறு சொல் உறவுள்ளது என்று நெடிய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழி வேர்ச்சொல் ஒப்பிட்ட அகராதி மிகவும் கால தேவையாகிறது. இப்பொழுது நம்ம அந்த திராவிட சொற்பிறப்பியல் அகராதியை பார்ப்போம். எவ்வாறு மேலே இந்தியோ ஐரோப்பிய மொழி ஒரு குடும்ப மொழியாக அனைத்து மொழிகளையும் உள்ளடக்கி நிறைய தொடர்புகள், உறவுகளை கொண்டு இருக்கிறதோ, அதே போல் இங்கே கால்டு பெருமகனார் இங்கே வந்தபோது இங்கே பல குடும்ப மொழிகள், ஒரு குடும்பமாக சில மொழிகள் பரவி இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதை கண்டறிந்து திராவிட மொழி குடும்பம்னு பேர் வைத்தார். 135 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அவர் திராவிட மொழி வளர்ச்சிக்காக 2 பணிகளை விட்டு சென்றார். முதலாவது, திராவிட சொற்பிறப்பியல் அகராதி ஒன்று உருவாக்க வேண்டும். அடுத்து, திராவிட மொழிகளுடைய இலக்கண ஒப்பீடும் ஒற்றுமையும் வேறுபாடும்னு ஒன்றை உருவாக்க வேண்டும்னு சொல்லி 2 பணிகளை கொடுத்துருந்தார். அந்த 2 பணிகளில் சமஸ்கிருத பேராசிரியராக ஒருவர் அமெரிக்காவிலும் ஒன்று இங்கிலாந்திலும் இருந்த ஆங்கில சமஸ்கிருத பேராசிரியர்கள் டி. பரோ, எம்பி எமினோ இருவரும் தான் இந்த முதல் பணியை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தான் இந்த திராவிட சொற்பிறப்பியல் அகராதியை உருவாக்கினார்கள். அவர்கள் செய்த அளவில் அது ஒரு பெரிய பணி. அந்த பணி பெரிய அளவில் நிகழ்த்த பெற்றாலும் அதில் சில திறனாய்வுகள் விழுந்தது. அதில் 2 பேருடைய திறனாய்வு முகாமையானதுன்னு நம்ம கருதுகிறோம். அதில் முதல்ல ஒரு மொழி அறிஞர் வாய் சுப்பிரமணியம் அவர் சொல்லுகிறார், திராவிட மொழிகளில் முகாமையான பெரிய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகியவை நெடுங்கால வழக்கு மொழிகள். அவற்றில் இலக்கியங்களும் பல்வேறு காலகட்டங்களில் தோன்றியுள்ளன. அவற்றிலிருந்து சொற்களை அகராதிக்கு எடுக்கும் பொழுது அவற்றின் வேர்ச்சொற்களை மீட்டுருவாக்கம் செய்திருக்க வேண்டும். அவை இல்லாமல் அவற்றின் வழங்கும் சொற்களை ஒற்றுமைக்காக இனச்சொற்களை மட்டும் காக்னட்ஸ் மட்டும் தொகுப்புகளாக அதை தொகுப்பது பெரிய பயன் விளைந்து விட முடியாது. அதனால் இந்த திராவிட சொற்பிறப்பியல் அகராதி வெறும் இனச்சொல் ஒப்பீட்டு அகராதியை ஒழிய வேர்ச்சொல் அடிப்படையில் தொகுத்த சொற்பிறப்பியல் அகராதி இல்லை. மேலும் அந்த அகராதியில் சொற்பிறப்பியல் குறிப்புகளும் இல்லை. எதிர்காலத்தில் இதை ஈடுபடுபவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் குறித்துவிட்டாது போயிருக்க வேண்டும், அதுவும் இல்லை என்று அவர் திறனாய்வு செய்தார். அடுத்து பாவாணர் கூறியது, இந்த அகராதி தமிழையும் திராவிட மொழி 21 மட்டுமே, அன்றைக்கு 21 தான் கண்டறியப்பட்டிருந்தது, 21 மட்டும்தான் கணக்கிட்டு அவற்றிலுள்ள இனச்சொற்களை மட்டுமே தொகுத்து பேராசிரியர் பரோவும் பேராசிரியர் எமினோவும் திராவிட சொற்பிறப்பியல் அகராதி செய்துள்ளனர். ஓரளவு இனச்சொற்களை ஒப்பிட்டு அகராதி தொகுத்தனர் எனினும் அது திராவிட சொற்பிறப்பியல் அகராதி என்று கூற முடியாது. மேலும் அதை சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கிய தமிழ் பேரகராதியைத்தான் அடிப்படையாக கொண்டு அது உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் பல சொற்களுக்கு அவர்கள் சமஸ்கிருதம்தான் மூலம் என்று தவறாக காட்டியுள்ளதையே அவர்களும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கினார்கள். அது பெரும் வலுவுற்றதாகும். எனினும் அந்த அகராதி இனச்சொல் தொகுப்பாக இருக்கிறது என்ற அளவில் மதிக்கப்படும் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கார். இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாமா என்றால் முழுவதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனுடைய திருத்தத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது அதை புதுப்பிக்க வேண்டும். இது 60 ஆண்டுகளுக்கு முன்பு 1960 ஏறக்குறைய வெளிவந்தது. மேலும் அதற்கு பிறகு ஒரு முயற்சி நடக்கலை என்பதை தான் நாம்
நம்ம அகராதி துறையிலிருந்து அதற்கு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறோம். அதை ஒவ்வொரு மொழியிலும் உருவாக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இந்தோ ஐரோப்பிய ஒப்பீட்டு அகராதி, இது தேவனிய பாவாணர் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் எங்கெங்கே ஆரிஜின் அன்னோன் என்று குறித்திருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு பட்டியல் போட்டு தொகுத்தார். அதெல்லாம் அதனுடைய வேர் மூலத்தை பார்க்க முடியுமா, அதனுடைய எட்டிமாலஜி பார்க்க முடியுமா என்றெல்லாம் அவர் எண்ணினார். அதை பார்க்கும் பொழுது அவர் ஆரிஜின் அன்னோன் என்று இருந்ததனால் அதெல்லாம் பார்க்கும் பொழுது பல சொற்களுக்கு தமிழில் வேறு சொற்கள் அவர்களுக்கு கிடைத்தது. எனவே தான் அதை பட்டியலிட்டு அவருடைய நூலில் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு என்கிற நூலில் பட்டியலிட்டு காட்டினார். இந்தோ ஐரோப்பிய மொழியறிஞர் மேக்ஸ் முல்லர் பேர் என்கிற ஆங்கில சொல், ஃபெர் லேட்டின் சொல், ஃபெர் கிரீக் சொல், கெர் செலட்டிக் சொல், அப்புறம் பார் ஜிண்ட் மொழி சொல், பார் சான்ஸ்கிரிட், இந்த சொற்களுக்கெல்லாம் வேர் மூலம் எந்த ஐரோப்பிய மொழிகள்லையும் இல்லை. அதனுடைய வேறு மூலம் எங்கேயும் எதோ சமஸ்கிருதம் உட்பட எந்த இதுவும் வேறு சொல்லலை. இது ஏதாவது ஒரு தொல்பழங்கால மூதாதையர் மொழியில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அங்கிருந்து வந்த திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல் அந்த சொல்லை எடுத்து பார்க்கிறார். அவருடைய ஆய்வில் இந்த பொறை என்கிற தமிழ் சொல் அதுக்கு பல இடத்துல சொல்லுதுன்னு கால்டுவெல் சொல்லியிருக்கிறார். இந்த பொறை என்ற பொருந்துதல் பொருளுடைய தமிழ்ச்சொல் புல், பொல், பொற், பொறு, பொறை என்று உருவானது என்று பாவாணர் இதற்கு பிறகு வேறு சொல்லிலிருந்து ஆராய்ந்து அதனுடைய வேறு சொல்லெல்லாம் காட்டுகிறார். இது மேக்ஸ் முல்லர் கூறின அந்த தொல்பழங்கால மொழி எது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தார் பாருங்க. அதுக்கு தமிழ் அதை ஈடு கொடுக்கிற வகையில் சில ஆய்வுகளை செய்திருக்கிறது. அதிலிருந்து தான் இந்த ஆய்வு தொடங்குது. ஸ்டீஃபன் ஹில்லர் லெவிட் என்கிறவர் தன் நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸில் நாஸ்டாட்டிக் ஆஸ் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா என்கிற ஆய்வு கட்டுரையில் தமிழ் மூலமொழியாக திகழும் தகுதிக்குரியது என்றெல்லாம் குறிப்பிடுறார். எனவே தான் தமிழ் இந்த மூலமொழி எதுவோ அந்த மூலமொழி ஆராய்ச்சியோட தமிழ் மொழி நிறைய தொடர்பு இருக்கிறது, நிறைய வேர்ச்சொல்லை கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை இந்த உலகம் பரவி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த பரா என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு வரலாற்று மூலம் சமஸ்கிருத அகராதியை உருவாக்கிய மானியர் வில்லியம் என்ன சொல்லுகிறார்? ஒரு கற்பித வேர் மூலமாக இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வழங்கும் பேர் என்கிற சொல்லை காட்டியுள்ளார். ஆனால் இந்தோ ஐரோப்பிய மொழியறிஞர்கள் சமஸ்கிருதத்தை திருப்பி காட்டுறாங்க, இங்கிருந்து தான் வந்ததுன்னு. இவர்கள் அதை காட்டுவதும் அவர்கள் இதை காட்டுவதுமாகவே ஒரே இடத்தில் சுழண்டு கொண்டிருந்தது. இதை அனைவரும் காட்ட விடுபட்டதே கால்டுவெல் தமிழ் இருக்கிற சொல் பொறை என்கிற வேறு சொல்ல இருந்து தான் அதனுடைய மூலம் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆங்கில வேறு சொல்லை உருவாக்கிய ஸ்கீட் ஒரு முதல்ல எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உருவாக்குனதில் அவர் என்ன சொல்கிறார்? பின்னாடி பிற்பகுதியில் 461 ஆங்கில வேர்ச்சொல் மூலம் காட்டுகிறார். மூலச்சொல்லை வேர்ச்சொற்களை காட்டுகிறார். அந்த வேறு சொல்லை காட்டும் பொழுது அதை இங்கிலீஷ் ரூட் என்று தான் எழுத போனோம். ஆனால் என்ன சொல்லுகிறார்? ஆரியன் ரூட் என்று குறித்திருக்கிறார். எனவே இந்த 461 வேறு சொல்லையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் தமிழில் நிறைய வேர்ச்சொற்கள் கிடைக்கிறதாக நமக்கு இங்கே படுகிறது. எனவே தான் இந்த தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி இந்த 400 வேர்ச்சொல்லையும் முதல்ல எடுத்து ஆராய்வோம் என்கிற வகையில் இது ஆராய்கிற பொழுது இது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக கிடைக்கிறது. இந்த 461 தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது. தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிக்கும் இடையே உள்ள உறவை ஆய்வு செய்வதற்கு ஸ்கீட் அளித்த 461 சொற்பட்டியல் மிகவும் துணையாக அமைந்தது. அவற்றில் 300 சொற்கள் தமிழ் சொற்களோடு உடனடியாக உறவு கண்டு அதனுடைய தரவுகள்லாம் இப்போ திரட்டப்பட்டு உள்ளதாக இந்த அகராதித்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் திறவுகோல் தமிழிலேயே ஆழ புதைந்து கிடக்கிறது. இதை கண்டுபிடிக்கும் வரை மேலையர் மொழி ஆய்வு எல்லாம் முழுமை பெறாது என்று பாவாணர் அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனவே இதை முழுமை பெறுவதற்கு தமிழ் வேர்ச்சொல்ல ஆய்வு தேவை என்கிறதை பாவாணர் கூறியிருக்கிறார் என்பது ஒரு செய்தி. கால்டுவெல் ஆய்வில் கால்டுவெல் ஆய்கிற பொழுது அதனுடைய உறவாக மலையாளத்தில் குண்டட், கன்னடத்தில் கெட்டில்,
தெலுங்கில் ராபர்ட் ப்ரவுன் இவங்கெல்லாம் அகராதி செய்தார்கள். அவர்கள் உருவாக்கின பொழுது தமிழ்லேயும் ஒருவர் வின்சலோ என்கிற ஒருவர் அகராதி உருவாக்கியிருக்கிறார். அந்த மலையாளத்தில் உருவாக்கின குண்டட் என்கிறவர் தமிழில் இருந்து சமஸ்கிருதத்துக்கு நிறைய சொற்கள் போயிருக்கிறது அப்படின்னு முதல்ல ஒரு பட்டியல் போடுறார். அதற்கு பிறகு கன்னடத்துக்கு உருவாக்கின கிட்டில் என்கிறவர், கிட்டில் என்று குறிக்கிறாங்க, கிட்டில் என்கிறவர் 420 தமிழ் சொற்கள் திராவிட சொற்கள் சமஸ்கிருதத்துக்கு சென்றிருக்கிறதை அப்படியே பட்டியல் போட்டு காட்டுகிறார். இதெல்லாம் தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பிட்டு அகராதிக்கு மிகவும் துணையாக இருந்தது. திராவிட சொற்பிறப்பியல் அகராதி செய்துள்ள தமிழ் இந்தோ ஐரோப்பிய ஒப்பீட்டு அகராதி பணியை ஒப்பிட்டு எடுத்துக்காட்டுக்காக 2 சொற்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நம்ம இந்த 2 சொற்களை எடுத்துக்கொண்டு வரும்போதே இதில் நம்முடைய தலைமை செயலர் ஒரு சொல்லை பற்றி இங்கு பேசினார். முதல்ல நிறைய சொற்கள் இதுவரைக்கும் 19 சொற்களை எடுத்துக்காட்டுக்காக கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது 4 தொகுதிகள் வந்திருக்கிறது. இதில் 1000 என்கிற சொல், ஐயர், இதற்கு அவர்கள் 1000 என்கிற சொல்லுக்கு பல வேர்ச்சொல் காட்டுகிறார்கள். பாவாணர் என்ன சொல்கிறார்? ஐயர் என்கிற ஒரு சொல் நுண்மணலை குறிக்கக்கூடிய தமிழ் சொல், இலக்கியத்திலெல்லாம் பதிவாயிருக்கிறது. நுண்மணலை குறிக்க தமிழ் பேரகராதிகள்லாம் பதிவாயிருக்கிறது. ஐயர் என்றால் நுண்மணல் என்கிற ஒரு சொல். அதிலிருந்து தான் மணலை போல் நிறைய 100 என்கிற சொல், நொறுங்கியது, 100ன்னா பொடியாக்கிறது, பொடியாக நொறுங்கி குறைவான அளவில் கிடைக்கிறது போல் மணல் நிறைய கிடைக்கிறது. எனவே அந்த மணல் பெரும் அளவில் எண்ணிக்கையில் கிடைக்கிறதுனால ஐயர் என்றதிலிருந்து 1000 வந்திருக்கலாம் என்கிற தமிழ் வேறு மூலம் காட்டுறார். ஆனால் டிஇடி என்ன சொல்லுது? தமிழ்லேயே வேறு மூலம் காட்டணும். அதுக்கு வேறு மூலம் பலதுக்கும் காட்டலை. ஆனாலும் இந்த 1000 என்கிற சொல் சகசர என்கிற ஆரியத்திலிருந்து சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்திருக்கலாம்னு ஒரு குறிப்பை போடுது. அந்த தொகையான மணலினை குறித்த ஐயர் என்னும் சொல்லிலிருந்து பெருந்தொகையான 1000 என்ற எண்ணினை குறித்த சொல் உருவானதாக வரலாற்றை எழுதினார் பாவாணர். 1000 என்னும் சொல் மலையாளத்தில் 1000னே வழங்குது. இங்கே எல்லா திராவிட மொழிகள்லேயும் 1000 இருக்குது. குடகு மொழியில் ஐர அப்படின்னு வழங்குது, படகு மொழியில் ஆவிரன்னு வழங்குது, சாவிரன்னு வழங்குது. 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பொருளில் சொல்லும் பொழுது ஆவிரன்னு வழங்குது, சாவிரன்னும் போடுது. சாவாகும். அகர சகர யகர சகர மாற்றத்தினால யகரம் எங்கே உயரம் உசரம்ன்றது போல் அகரம் சகரமாக மாறும், ஆவிர சாவிரமாக மாறி இருக்குது. அதே போல் கன்னடத்துலேயும் சாவிரம்னு மாறி இருக்கு. என்ன இதிலிருந்து தெரியுதுன்னா, இந்த மாற்றங்கள் இந்த உள்ளுக்குள்ளவே நிகழ்ந்திருக்கிறது. எனவே 1000 என்பது பழைய சொற்களாக இங்கே வழங்கியிருக்கிறது, எல்லா மொழிகளையும் வழங்கியிருக்கிறதுன்னு தெரியுதுங்க. இதில் அவைங்கிறது சபைன்னு மாறி சபைன்னு மாறினது போல் 1000 யாயிர, அப்புறம் இந்தியில் ஹசர்னு வழங்குது. இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. மானியர் வில்லியமும் ஒரு கால் இப்படி இருக்கலாம் என்றவாறு நழுவலாகவே அவர் சொல்லும்பொழுது பர்ஹாப்ஸ்னு போட்டு சொல்லுகிறார். ஹசரன்னா எண்ணிக்கையற்ற அப்படிங்கிற பொருளில் இருக்கிறதா சொல்லி இட்டுக்கட்டி சொல்கிறார். எனவே 1000க்கு அந்த ஹசரன்னு ஒரு பிரித்து காட்டுறார். எனவே 1000 என்ற சொல் சமஸ்கிருத ஹசர என்ற அதுதான் 1000 என்கிறது சகசர என்று தெரிந்திருக்கிறதாக பாவாணர் கூறினதை ஸ்டீஃபன் ஹில்லியர்ட் லெவிட்டும் ஒப்புக்கொண்டு அவருடைய கட்டுரையில் குறித்திருக்கிறார். அடுத்தது ஈன் என்றால் பெற்றெடுத்தல். ஈணுதல் என்றால் என்பது 3 ஈ தா கொடு என்கிற சொல்லை தொல்காப்பியம் கையாளுகிறது. என்பது இழிந்தோர் கூற்று, மேலேருந்து கீழே கொடுக்கறது என் கிளவி இழிந்தோன் கூற்றேன்னு தொல்காப்பியத்தில் சொல்லுது. விலங்கு குட்டி போடும்போது ஈணுதல், அதனுடைய பிறப்புறுப்பிலிருந்து கீழே விழறதை தான் ஈணுதல், இழிதல்ங்கிறது. தென்னார்காடு மாவட்டத்தில் இன்றைக்கும் சிற்றூரில் போனீங்கன்னா, இப்போ தான் இழிஞ்சு வரேன், இங்கே யாராவது தென்னார்காடு மாவட்டத்துக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தெரியும், நாம் அங்கே சிறு வகை இதில் பார்த்து தான் சொல்கிறோம்.
இப்போ தான் இழிஞ்சு பேருந்திலிருந்து இறங்கி வந்திருப்பாங்க, இப்போ தான் இழிஞ்சு வரேன் அப்படின்னுவாங்க. என்ன இழிஞ்சு வராங்கன்னா, இறங்கி வரேங்கிறது தான் இறங்குதல் என்கிற பொருளில் இருக்குது. தலையின் இழிந்த மயிரணையர்னு திருக்குறளில் வருது. ஈன்று புறந்தறுதல் கடனேன்னு புறநானூற்று பாடலில் சொல்லுது. ஆங்கிலோ சாக்சனில் ஏன்னே பர்த்துக்கு சொல்கிற சொல் இருக்குது. ஏன்னு பழைய இங்கிலீஷில் இருக்குது. எனவே ஈன்றது இதெல்லாம் தொடர்புபடுத்தி பாவாணர் எழுதுகிறார். பிறத்தல் உறவுள்ள அந்த ஜெண்டர், ஜீன், ஜெனராலஜி, ஜெனராசிட்டி, ஜெனரேஷன் இதெல்லாமே அதிலிருந்து தான் வருதுன்னு எல்லா சொற்களையும் அடுக்கி போடுறாங்க. ஆனால் மானியர் வில்லியம் என்ன சொல்கிறாரு, ஜென்ங்கிற சமஸ்கிருத சொல்லிருந்து வந்திருக்குது அப்படின்னு அவரும் அதே போல் சொல்லுகிறார். ஆனால் இங்கேருந்து இகரம் சகரமாகி ஜீன்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இங்கேருந்து வணிகத்துக்காக வந்து போன ஐரோப்பியர்கள் இஞ்சி எடுத்துகிட்டு போய் ஜிஞ்சி அப்படின்னு, கிரீக்கில் ஜிஞ்சிங்கிற இஞ்சிக்கு ஜிஞ்சிங்கிற ஒரு பொருள் இருக்குது, ஆங்கிலத்தில் ஜிஞ்சருங்கிற பொருள்னு இருக்குது. ஆனால் சமஸ்கிருதத்தில் ஜன என்கிற ஒரு சொல்ல கீழே இந்தோ ஐரோப்பிய சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல் மேலை ஆரியத்திலையும் போயிருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுகிறார். இதை பற்றியெல்லாம் விளக்கமாக 2வது தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த செய்திகள் ஒப்பீடு அளவில் நாம் பார்ப்பதற்கு திராவிட சொற்பிறப்பியல் அகராதிக்கும் இங்கே இருக்கிற தமிழ் இந்தோ ஐரோப்பிய சொல் அகராதி இந்த 12 தொகுதிகளாக வரவிருக்கிறது. எங்களுடைய முதன்மை பதிப்பாசிரியர், நம்முடைய முதன்மை பதிப்பாசிரியர் அரசேந்திரன் அவர்கள் மிகவும் பாடுபட்டு செய்திருக்கிறார்கள். அந்த குழுவோடு செய்திருக்கிறார்கள். அந்த குழுவில் நாமும் தொடர்பாக இருந்து, நாம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தில் பதிப்பாசிரியராக இருந்து இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த செய்தியை நாம் கிடைக்கிறது என்ற அளவில் உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.